நம்மலாம் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃப்ரூட்ஸு, அதே மாரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா வந்துட்டு கடையில வந்துட்டு அவங்க அது கெட்டு போகாம இருக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் பண்றாங்க கெமிக்கல்ஸ். இதனால வந்துட்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? என்னன்னா மேம், எல்லாமே வந்து இந்த மைக்ரோ டோசிங்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உடனே ஒரு டைம் சாப்பிட்டோனே கேன்சர் வர்றதில்ல. பட் ஆனா அதே உணவுப் பொருட்கள டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு வயித்துல இருக்கிற செல்ஸ்ல மியூட்டேஷன் ஆகலாம். குடல்ல இருக்கிற செல்ஸ்ல மியூட்டேஷன் ஆகலாம். மியூட்டேஷன் இன் த சென்ஸ் என்னன்னா, அதோட குணங்கள் மாறலாம். அப்ப வந்து கொஞ்சம் கேன்சர்ஸ் வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. நெறைய ப்ரூவன் ஹிஸ்டரி இருக்கு. இப்ப ஜப்பான் மாரி நாட்கள்ல ஸ்மோக்டு ஃபிஷ் ஓகேங்களா? அந்த கறியில வந்து அப்படியே அந்த ஸ்மோக்க பட்டு, 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 பட்டு அப்படிதான் சாப்பிட்டு, சாப்பிட்டு பல பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர், வயிறு கேன்சர் வந்து ப்ரூவன் ஃபேக்ட்டா வந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு சில உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்து உண்டாக்குது அப்படின்னு. ஹை ஃபேட் மீல் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொழுப்பு சார்ந்த ஃபேட் மீல டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குடல் புற்றுநோய் வர்றது வந்து இருக்கு அப்படின்னு. இன்டெஸ்டைனல் பாலிபோசிஸ் வர்றதுக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூவனாலேயே இருக்குல்ல. டயட்டுக்கும் கேன்சருக்கான லிங்க் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து உணவு முறையில பொறுத்தவரைக்கும் வந்துட்டு கேன்சர் உண்டாக்குமானா, எஸ். பட் ஆனா வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுனால கிடையாது. அது மைக்ரோ டோசிங்னால. டெய்லி, 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 டெய்லி அதே சாப்பாட தான் பல வருஷங்களா நீங்க தவறுதலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரிசர்வேட்டிவ் இருக்கிற பொருட்கள், ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ண பொருட்கள், இந்த மாரி எக்ஸ்பிரி டேட் உள்ள பொருட்கள், கேன்டு ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு வருஷ கணக்குல நீங்க அதையே தான் சார்ந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. நேச்சுரல் உணவு வகைகள நீங்க எடுக்காம இருக்கீங்க. அம்மா செய்ற உணவுகள நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. அப்டின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த உணவுன்றது ஒரு புற்றுநோய உண்டாக்குறதுக்கான அபாயம் இருக்கான்னா 100 விழுக்காடு இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஒரு நாள்ல வராது. எப்ப வேணா வரலாம். சார் அவனும் தான் என் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆரம்பிப்பான் சில பேரு. எஸ். அவனா தான் தம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த தாத்தா வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு மட்டும் ஏன்? அதுதானே விதி. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியே அதுதான் சார். எஸ். எல்லாருமே எல்லாமே ம். பண்றாங்கன்றப்போ எனக்கு மட்டும் ஏன் அந்த கேன்சர் வருது? எனக்கே இருக்கு. என் கூட இருக்கிறவங்க இப்ப எக்ஸாம்பிள் நீங்களும் நல்லா ம். சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். ஓகே. நீங்க இப்படி இருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் வெயிட் போடுது? அப்படின்ற மாரி. இன்ஃபாக்ட் நான் வந்து அந்த அளவுக்கு போர்ஷன்ஸாவும் சாப்பிட மாட்டேன். அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க பாடியோட ஜெனடிக்ஸ் வேற. ஒருத்தவங்க உடம்பு இயங்குறதுன்றது ம். வேற. அப்ப அவங்கவங்க உடம்ப சார்ந்து தான் வந்து இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிம்மா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஸ்லிம்மா இருக்கிறவங்க வந்து ஏன் குண்டாகணும்னு நினைக்கிறதும் தப்பு. உங்க பாடி ஜெனடிக்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நீங்க கரெக்ட்டா இயங்குறீங்களா? உங்க பிபி, பிரஷர்லாம் கரெக்ட்டா இருக்கா? ம். உங்களோட லிவர், கிட்னில எல்லா ஃபங்ஷன்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்படி நல்லா தான் இருக்கு. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? எஸ். நீ வந்து டக்குனு இப்ப நீங்க விட்டீங்கன்னா ஒரு 10 மாடி என்னால ஏற முடியுமா? ஏற முடியுது. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு என்னால நைட் 1 மணி வரைக்கும் வேலை செய்ய முடியுதா? ஓடி, ஓடி வேலை செய்ய முடியுது. அப்ப நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப நான் ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடிலாம் போக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? ஸ்ட்ரக்சர் முக்கியம், இது முக்கியம். அதெல்லாம் கவர்ச்சிக்காக தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஆனா டெய்லி இயங்குதலுக்கு இல்ல.